கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்வதற்காக மண்ணெண்ணெய் கேனுடன் வந்த பெண்ணை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் தான் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டது போல தன்னுடைய குழந்தைகளும் நிற்பதை பார்க்க முடியவில்லை என கண்ணீர் விட்டு கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பா இல்லாம வளர்ந்தவன் என் குழந்தைகளுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நாளா பொறுமையான போயிட்டு இருந்தேன். நானும் ஒரு சமரச முடிவுல எல்லாமே பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்பா இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தைகளை இந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். இந்த பெண்ணினுடைய குற்றச்சாட்டை அடுத்து காவல்துறை தரப்புல ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்களா? என்ன கள நிலவரமா இருக்கு? நிச்சயமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கணவர் வரதட்சணை கொடுமை செய்வதாக கூறி 2 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தற்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். குறிப்பாக இன்று காலை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மண்ணெண்ணெய் கேனுடன் 2 குழந்தைகள் தீக்குளிக்க முயன்ற இளம்பெண்ணை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர் லைன்மேட் பகுதியைச் சேர்ந்த ஜரினா என்பதும் அவருக்கு இரும்பாலை பகுதியைச் சேர்ந்த அயூப்கான் என்பதற்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று தற்போது 2 குழந்தைகள் உள்ளது. மேலும் வரதட்சணையாக 5 பவுன் நகையை ஜர்னா குடும்பத்தினர் போட்டுள்ளனர். மேலும் நகை மற்றும் பணம் வேண்டும் என அயூப்கான் தொடர்ந்து டார்ச்சர் செய்து கொண்டு அதே போன்று தற்போது அந்த பெண்ணால் எதுவும் செய்ய முடியாது என்பதால் அவரை பிரிந்தும் தற்போது சென்றுள்ளார். இதனால் அந்த 2 குழந்தைகளுடன் அவர் கடுமையாக சிரமப்படுவதாகவும் அதே போன்று தன்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கண்ணீருடன் புகார் மனுவை குறித்தார். குறிப்பாக அவர்தான் தன்னுடைய தாய் தந்தை இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வளர்ந்ததாகவும் தன்னுடைய குழந்தைகளாவது தந்தையோடு இருக்க வேண்டும் என விரும்பியதாகவும், ஆனால் தன்னுடைய கணவர் அந்த அயூப்கான் என்பவர் அவர் இந்த வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதும் அதே போன்று பிரிந்து செல்வதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தார். தற்போது காவல்துறையினர் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்து அப்பெண்ணை அதே போன்று அன்னதானப்பட்டி காவல்துறையினருக்கு அனுப்பி வைத்து தற்போது இந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளனர். இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.